வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் பார்ட்டில் தேர்டு கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 கொஸ்டின் பேப்பர் எக்கனாமிக்ஸில் பார்த்துருக்கோம். அதே மாதிரியே ஜியாகிரஃபிலையும் தொடர்ந்து கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்க நேரடியாக நிகழ்ச்சிகளை போயிடலாம். இதே மாதிரி கொஸ்டின் பேப்பர்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு உடனே வரணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை சேர்த்து அமைக்கிட்டிங்கன்னா தான் எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க நேரடியாக கிளாஸுக்கு போகலாம். 21வது கேள்வி, தேசிய மக்கள் தொகை கொள்கையில் குழந்தைகள் இறப்பு விகிதம் எந்த முறையில் இருக்க வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? அதாவது நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 2045 முடிக்கணும்னு சொல்லி நிறைய திட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க. அந்த கொள்கையில் எந்த விகிதத்தில் குழந்தைகளின் இறப்பு விகிதம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஏ அதாவது 1,00,000க்கு 30, ஆப்ஷன் பி 1,00,000க்கு 100, ஆப்ஷன் சி 1,00,000க்கு 48, ஆப்ஷன் இ 1,00,000க்கு 86. 2 தடவை பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ 1,00,000க்கு 30 அப்படிங்கிறதான், அதாவது 1,00,000 குழந்தைகள் பிறந்தனா 30 குழந்தைகள் மட்டும்தான் இறக்குற மாதிரி மருத்துவ வசதிகளை வந்து நாங்கள் பெருக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 2045 முடிக்கக்கூடிய அந்த பாலிசியில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து தண்டேகர் மற்றும் ராத் கணக்கெடுப்பின்படி எத்தனை கலோரிகளுக்கு கீழ் உள்ளவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்டேகர் அண்ட் ராத் அப்படிங்கிறவங்க இப்போ சொன்னவங்க கிடையாது. 1961, 62 அதே மாதிரி 68, 69 சொன்னவங்க தான் தண்டேகர் அண்ட் ராத். இப்போ 2005 வந்து டெண்டுல்கர் குழு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இப்போ சொல்லி தான் அதைத்தான் வறுமை கோட்டு கீழே வந்து 2005 கணக்கெடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து டெண்டுல்கர் குழு. தண்டேகர் அண்ட் ராத் குழு அப்படின்னா சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்ஷன் ஏ 2250 கலோரிகள், ஆப்ஷன் பி 2500 கலோரிகள், ஆப்ஷன் சி 2200 கலோரிகள், ஆப்ஷன் டி 2800 கலோரிகள். இதில் 2250 கலோரிகள் அப்படிங்கிறது தான் தண்டேகர் அண்ட் ராத் சொன்ன வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் சாப்பிடக்கூடியது. 12வது ஐந்தாண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு 1997 2002 வரைக்கும். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி வந்து 2002 2007, ஆப்ஷன் சி வந்து 2007 2012, ஆப்ஷன் டி வந்து 2012 17. ஆக்சுவலாக இப்போ வந்து 13வது ஐந்தாண்டு திட்ட காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பார்த்தோம்னா 2012 17 வரைக்கும் இருக்கிறது தான் வந்து 12வது ஐந்தாண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு. 1943 மக்கள் திட்டம் யாரால் வெளியிடப்பட்டது? ஆப்ஷன் ஏ எம்என் ராய், ஆப்ஷன் பி எஸ்என் அகர்வால், ஆப்ஷன் சி நேரு, ஆப்ஷன் டி ஜேபி நாராயணன். இதில் ஆப்ஷன் ஏ எம்என் ராய் அப்படிங்கிறவர்னால தான் மக்கள் திட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரியே காந்திய திட்டம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு, பம்பாய் திட்டம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. பம்பாய் திட்டம்னா ஒரு 8 பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் சேர்ந்து கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. இதில் வந்து மக்கள் திட்டம்ங்கிறது எம்என் ராயால் கொண்டு வரப்பட்டது. என்னடா ஆன்சரே இல்லை வேணா சொல்லியிருக்கான்னு பார்க்காதீங்க, கீழே ஆன்சர் கொடுத்துருக்கோம். இதே பிடிஎஃப்ல கீழே ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த டவுன்லோடுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா jobmakersacademy.blackspot.com அப்படிங்கிற இதில் புத்தகங்கள் பகுதியில் போனீங்கன்னா நிறைய பிடிஎஃப் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் காடுகளின் பரப்பளவு எத்தனை சதவிகிதம் உயர்த்த திட்டமிடப்பட்டது? அதாவது 11வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் 2012 வரைக்கும் இருந்தது தான் 11வது ஐந்தாண்டு திட்டம். ஆப்ஷன் ஏ 5%, ஆப்ஷன் பி 10%, ஆப்ஷன் சி 15%, ஆப்ஷன் டி 20%. இதில் 5% தான் உயர்த்த திட்டமிட்டிருந்தாங்க. வங்காள வங்கி துவங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா 26வது கேள்வி. ஆப்ஷன் ஏ 1779, ஆப்ஷன் பி 1806, ஆப்ஷன் சி 1840, ஆப்ஷன் டி 1843. இதில் வங்காள வங்கி துவங்கப்பட்ட ஆண்டு எதுனா 1806 அப்படிங்கிறது தான் கரெக்டு. தமிழ்நாட்டில் உள்ள கிராமங்கள் எத்தனை? ஆப்ஷன் ஏ 15,816, ஆப்ஷன் பி 15,768, ஆப்ஷன் சி 16,884, ஆப்ஷன் டி 15,979. இதில் தமிழ்நாட்டில் உள்ள கிராமங்கள் எத்தனைன்னா 15,979. இதெல்லாம் அங்கே புத்தகத்தில் இருக்காது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தான். இருந்தாலும் உங்கள் ஜிகேவை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை படித்து வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள மொத்த நகராட்சிகள் எத்தனை? ஆப்ஷன் ஏ 145, ஆப்ஷன் பி 215, ஆப்ஷன் சி 146, ஆப்ஷன் டி 281. இதில் 146 அப்படிங்கிறது சரியான விடை, ஆப்ஷன் சி. தமிழகத்தில் பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு எத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 995, ஆப்ஷன் பி 1031, ஆப்ஷன் சி 977, ஆப்ஷன் டி 1025. இதில் 995 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ.
தமிழகத்தில் மொத்த கல்வி அறிவு விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 74.04, ஆப்ஷன் பி 86.33, ஆப்ஷன் ஏ 74.04%, ஆப்ஷன் பி 80.33%, ஆப்ஷன் சி 86.88%, ஆப்ஷன் டி 92.16%. இதில் ஆப்ஷன் பி 80.33% அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இதில் 74.04ங்கிறது இந்திய அளவில் இருக்கக்கூடிய மொத்த கல்வி அறிவு விகிதம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அமைக்கிங்க. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன் மற்றும் ஜாப் மேக்கர்ஸ் அகாடமி குடும்ப உறுப்பினர்கள். டாடா.